Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. நான் சொல்கிற அதே அளவுகளில் அதே பக்குவத்தில் சமைச்சு பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலில் வருங்க. சாதாரணமாக எல்லார் வீடுகள்லேயும் செய்கிற ரெசிபி தான் இது. இருந்தாலும் அதை எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3/4 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடேறிட்டுருக்கு. இந்த சமயத்தில் 1/2 கிலோ அளவுள்ள உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதனோடையே வேகும் பொழுது உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்குல உப்பு நல்லா ஊறி இருக்கும். நல்ல கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு தோலை எடுத்து கட் பண்ண பிறகு திரும்பவும் 2-3 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு தான் இதை சேர்த்து வேக வைக்கணும். இப்போ தட்டு போட்டு மூடி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 2 இல்லை 3 விசில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் சுருங்கியிருக்கு. இந்த சமயத்தில் இது போல் ஒரு கத்தி வச்சு நீங்கள் அழுத்தி பாருங்கள். இல்லை கரண்டி வச்சு அழுத்தினாலுமே ரொம்ப சாஃப்டாக உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். அதாவது ரொம்ப மசீர அளவு வேக தேவையில்லை. திரும்பவும் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால இது ஒரு 80% அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அடிகனமான ஒரு பேன் இல்லை கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்கோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும். நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் இது போல் நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சுக்கோங்க. தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. இப்போது காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்க்குறோம். 6 பச்சை மிளகாய் இந்த சைஸில் இருக்கிற பச்சை மிளகாய், அதாவது ஒரு விரல் நீளமுள்ள பச்சை மிளகாய் விதைகள்லாம் எடுத்து சேர்த்துருக்கேன். இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே தான் கடலைப்பருப்பு சேர்க்கணும். நான் அவசரத்தில் பச்சை மிளகாய் எடுத்து முதல்ல சேர்த்துட்டேன். கடலைப்பருப்பை முதல்ல சேர்த்துட்டு அது நல்ல கோல்டன் கலரில் வந்த பிறகு நீங்கள் பச்சை மிளகாய் சேருங்க. இதெல்லாம் சேர்க்கும்பொழுது கண்டிப்பாக தீயை குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். இது போல் கரெக்டாக செவந்து வரணும். இது நல்லா இது போல் கோல்டன் கலரில் செவந்து வந்த பிறகு இதில் 2 கைப்பிடி அளவு பூண்டு பற்களை உரித்து எடுத்து சேர்த்துக்கலாம். இதனோடையே 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயில் விதைகள் நல்லா பெருசாக இருக்குது, பச்சை மிளகாய் நல்லா முத்தின பச்சை மிளகாவாக இருக்குது அப்படின்னா அதனோட விதைகளை கண்டிப்பாக எடுத்துடுங்க. விதைகள் நம்மளோட உடம்புக்கு நல்லது கிடையாது. எலசான பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா நீங்கள் விதைகளோடு சேர்த்துக்கலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. இப்போ இது எல்லாமே இந்தளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நம்ம சேர்க்குறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெயிட்டில் பார்த்திங்கன்னா அது 300லேருந்து ஒரு 400 கிராம் அளவுள்ள வெயிட் இருக்கும். நல்லா மெல்லிஸாக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கூடுதலாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் சேர்த்த உடனே நீங்கள் தீயை அதிகமாக வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கும்பொழுது தீயை அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். அதே போல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கனாலும் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இந்த ரெசிபிக்கு பொதுவாக வெங்காயம் நீலவாக்கில் தான் மெல்லிஸாக கட் பண்ணுவாங்க. சிலர் வீட்டில் வெங்காயம் நீளமாக இருந்ததுன்னா பிள்ளைங்களாம் விருப்பப்பட மாட்டாங்க. வெங்காயத்தை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாம். அதனால டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் வராது. இதில் சின்ன சைஸில் இருக்க தக்காளியாக இருந்ததுன்னா 1, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா பாதி. தக்காளியும் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சிலர் தக்காளி சேர்த்து செய்வாங்க, சிலர் தக்காளி இல்லாமல் செய்வாங்க. இது போல் தக்காளி சின்ன துண்டாக நீங்கள் சேர்த்துட்டு செஞ்சிங்கனாலும் அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்து கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த ஆவிலேயே தக்காளி நல்லா குழைவாக வெந்திருக்கும். இந்த சமயத்தில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்பொழுது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் தூள் போதுமான அளவாக இருக்காது. அதனால இப்போ வெங்காயம் வதக்கும் பொழுதும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி
பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த மஞ்சள் கலர் நல்ல பிரைட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்குகிற மஞ்சத்தூளாக இருந்ததுன்னா மஞ்சத்தூளோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதில் நிறைய அப்படியே அந்த மஞ்சள் வாசனை இருக்கும். வீட்டில் அரைக்கிற தூளாக இருந்ததுன்னா அந்தளவு வாசனை அதில் இருக்காது, கலரும் குறைவாக தான் நமக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் ஒரு சிட்டிகை கூடுதலாக கூட போட்டுக்கலாம், தவறில்லை. இப்போ வெங்காயம் இந்த பதத்தில் வதங்கின பிறகு ஏற்கனவே வேக வச்சு வச்சோம் இல்லைங்களா நம்ம உருளைக்கிழங்கு, அதை அந்த தண்ணியோடையே எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பதம் பார்த்துக்கோங்க, அந்த கண்ணாடி பதத்தை தாண்டி கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். ப்ரௌன் கலர் ரீச் ஆகக்கூடாது. ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம செய்கிற அந்த ரெசிபியோட டேஸ்ட்டு அவ்வளவா நல்லா இருக்காது. அதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற டேஸ்ட்டு வராது. சில ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த கிரேவி அப்படின்னு நினைப்பீங்க. அந்த டேஸ்ட்டு வரணுன்னா நான் சொல்கிற இதே பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வரும். இந்த உருளைக்கிழங்கு இது போல் கரண்டியில் 1-2 நம்ம மசிச்சு விட்டுட்டு இப்போ தண்ணியோட அளவு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சேர்க்குற தண்ணி நல்லா சுட தண்ணியாக இருக்கட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணியை சுட வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆறின பிறகு இது கெட்டியாகும். முதலே ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா கிரேவி நமக்கு கரெக்டாக கிடைக்காது. மிதமான தீயில வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். அதுக்கு பிறகு பார்த்தா இது போல் நல்லா முத்தாக நமக்கு கொதிச்சு வந்திருக்கும். இப்போ கலந்து விட்டு உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுடலாம், அப்படி இல்லைன்னா உப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே உப்பு சேர்த்துக்கலாம். காரம் பொறுத்த வரைக்கும் இப்போ குறைவாக இருக்கா மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த பச்சை மிளகாவோட சாரெல்லாம் அதில் இறங்கின பிறகு நல்லா காரமாயிடும். இப்போ நம்ம சேர்க்கறது தாங்க ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதை நம்ம கலந்து விடும்பொழுது தண்ணி தனியாக இந்த காய் தனியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பவுடரை தண்ணியில் கரைச்சி எடுத்து சேர்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடச்சக்கடலை பவுடர் தான். உடச்சக்கடலை பவுடரை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் குறைவாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு இதில் சேருங்க. அப்போ தான் கட்டி கட்டியாக இருக்காது. இந்த உடச்சக்கடலை பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்ட உடனே பாருங்கள் எந்த அளவு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியுது. உடச்சக்கடலை சேர்த்துட்டு நிறைய நேரம் நம்ம கொதிக்க வைக்கணுன்றது கிடையாது. ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் நல்லா 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். உடச்சக்கடலை தான் இந்த ரெசிபிக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட். இல்லைனா நீங்கள் சர்வ் பண்ணும்போது தண்ணி தனியாக இந்த காய் தனியாக நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால அவசியம் இதில் உடச்சக்கடலை மாவு சேர்க்கணும். உடச்சக்கடலை மாவு இல்லைன்னா உங்கள் வீட்டில் கடலை மாவு இருந்ததுன்னா கடலை மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கிரேவி தண்ணியாக இருக்கும் போதே சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான சுவையான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா பூரிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், மசால் தோசைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே கிரேவி தான். தோசைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இது கெட்டியாக ஆன பிறகு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.